ஓகே, கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல, ஒரு சில இஷ்யூ ஆகிடுச்சு. சரி அதை விடுங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, டர்ஃப் கிரவுண்டில் வந்து நிறைய பேர் கிரிக்கெட் விளாட போவீங்க, ஃபுட்பால் விளாட போவீங்க, எல்லா வேலையும் முடிச்சு என்ன பண்ணுறீங்க, அங்கே ஒரு சின்ன ஒரு கூல் எபிசோடு ஒரு விஷயம் இருக்குது. அதை யூஸ் பண்ணிவிட்டு கிரவுண்ட்லேயே நீங்கள் போட்டு போயிடுறீங்க. நீங்கள் அங்கே போட்டு போயிடறா என்ன ஆகுதுனாக்கா, சின்ன சின்ன பசங்க அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. என்கிட்டே வந்து எடுத்து கோச் இது என்ன கலத்து எங்கே தான் கலக்குது எனக்கு கேட்குறாங்க. அப்படின்னா அந்த பையனுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதெல்லாம் வந்து குப்பை தான், தூக்கி போட்டுற, அதெல்லாம் நீ கையில் எடுக்கக்கூடாது, ஓகேவா? அதெல்லாம் கையில் எடுக்கக்கூடாது, ஓகேவா? அதெல்லாம் க்ளீன் பண்ணுறவங்க நீங்களாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பசங்க என்ன பண்ணுறது, வேறு எதாவது டைவர்ட் பண்ணுறது. அவனுக்கு தெரியாத வரைக்கும் அது ஒன்றுமே கிடையாது, குப்பை. சப்போஸ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவான், ஃப்யூச்சரில் அதிகமாக யூஸ் பண்ணுவான். சின்ன வயசுலேயே அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டா பெரிய வயசில் கண்டிப்பாக பார்க்கும்போது உங்களோட அதிகமாக யூஸ் பண்ணுவான். ஸோ ஒரு நாள் உங்கள் அண்ணன் பையனோ இல்லை உங்கள் அக்கா பசங்களோ யாராவது வந்து தான் இங்கே ஒரு நாள் ஃபீல்டில் இருக்க போகிறாங்க, சின்ன பசங்க. ஸோ சின்ன வயசுலேயே அதை பார்த்தாங்கன்னா பெரிய வயசு வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்டாக்க பார்த்து அதிகமாக போக ஆரம்பிச்சாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கிரவுண்டுக்குள்ளே மட்டும் அதை அவாய்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கிரவுண்டுக்குள்ளே மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ப்ளீஸ். ஏன்னா நான் இப்போ விழுப்புரத்தில் டர்ஃப் தட்டில் கோச் பண்ணுறேன். ஏன்னா இங்கே அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இந்த கிரவுண்டு மட்டும் இல்லை, நிறைய கிரவுண்டு அது மாதிரி நடக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால் அந்த இடத்துல மட்டும் அவாய்ட் பண்ணிங்க. நான் அதுதான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட.